எப்போவாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஏதாச்சும் பத்தி யோசிக்கும்போது, ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது, உங்க மண்டைக்குள்ள யாரோ பேசுற மாரி இருக்கும். நம்ம அத என்ன நெனச்சுப்போம்? இது நம்மளோட இன்னர் வாய்ஸ் போல, நம்மளோட கான்ஷியஸ்னஸ் போல, நம்மளோட மனசாட்சி போல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுப்போம். அந்த மாரி பேசுறது நம்மளோட இன்னர் வாய்ஸ் அப்படின்னா, அத கேட்கறது யாரு? ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தர் பேசுவாங்க. அத இன்னொருத்தங்க கேட்டுப்பாங்க. சில நேரங்கள்ல நம்ம மண்டைக்குள்ள உட்கார்ந்து 2 பேர் டிஸ்கஸ் பண்ற மாரி எல்லாம் தோணும். இதத்தான் டியூயல் கான்ஷியஸ்னஸ் தியரி சொல்லுது. பேசிக்கலி நம்மளோட லெஃப்ட் பிரெயின் வந்துட்டு ரைட் சைடு பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. ரைட் பிரெயின் வந்துட்டு லெஃப்ட் சைடு பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர் வந்துட்டு நம்மளோட ஸ்பீச், நம்மளோட பேச்சையும் கண்ட்ரோல் பண்ணுது. ரைட் ஹெமிஸ்பியர் வந்துட்டு நம்மளோட ஜெஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டுக்கும் நடுவில் கார்பஸ் கொலாசம் இருக்குது. இதோட வேலை என்னன்னா ரைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் லெஃப்ட்டுக்கு பாஸ் பண்ணும், லெஃப்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரைட்டுக்கு பாஸ் பண்ணும். பட் சில மனிதர்கள்ல இந்த நடுப்பகுதியில் வந்துட்டு சில பிரச்சனைகள் ஆகிட்டு அந்த பகுதியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது ரைட் சைடு பிரெயின் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்குது, லெஃப்ட் சைடு பிரெயின் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட் கிட்ட மைக்கேல் ஜோனிகா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, பேஷண்டோட ரைட் கண்ணில் வந்துட்டு ஹேமரையும் லெஃப்ட் கண்ணில் சாவும் காட்டியிருக்காரு. அந்த பேஷண்ட் கிட்ட நீ என்ன பார்த்து அப்படின்னு கேட்கும்போது அந்த பேஷண்ட் வாயால ஹேமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. What did you see? Saw a hammer. ஏன்னா ரைட் ஐயில் அவர் பார்த்தது ஹேமர், ரைட் ஐயை கண்ட்ரோல் பண்ணது லெஃப்ட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் தான் நம்மளோட வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து நீ என்ன பார்த்தியோ அதை வரைஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சா வரைஞ்சிருக்காரு. ஏன்னா லெஃப்ட் ஐயில் அவர் பார்த்தது ஒரு சா, அந்த லெஃப்ட் ஐயை கண்ட்ரோல் பண்ணுறது ரைட் பிரெயின் நம்மளோட கெஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரே மனுஷன் வாய்ஸில் கேட்கும்போது ஹேமர்னு சொல்லியிருக்காரு, வரைஞ்சு காட்டும் போது சான்னு காட்டியிருக்காரு. 2 different people inside one single body. இதே மாதிரி அதுக்கப்புறம் வந்த வருஷங்களில் நிறைய பேருக்கு மேலே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே சேம் ரிசல்ட் தான் வந்திருக்குது. ஈவன் 1908 ஒரு உமனோட லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு அவங்களே கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணியிருக்குது. அவங்களோட ரைட் ஹேண்டை வச்சு தான் அவங்களே காப்பாற்றிக்கிட்டாங்களாமா. நம்ம எல்லாரும் என்ன நினச்சி வாழ்ந்துட்டு இருப்போம், நம்ம ஒரே ஒரு ஆள், நம்மளுக்குள்ள ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். பட் இந்த டியூயல் கான்ஷியஸ்னஸ் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்குள்ள அட்லீஸ்ட் 2 கான்ஷியஸ்னஸ் வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கு மேலே கூட இருக்கலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம மண்டைக்குள்ள ஒரு 10 பேர் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டு எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க போல. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது, மாற்றணும்னு நினைக்கிறத நம்மளால பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு மேபி இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஒருத்தர் ப்ராக்ரெசிவாக இருப்பான், இன்னொருத்தர் வேணா படுத்து தூங்கும்பா.